ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ₹2 கமமரேட்டிவ் காயினில் ஹாப்பி ஃபேமிலி, சரிங்களா, அந்த காயின் தான் இன்றைக்கி வந்து சேல்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். குட்டி லாட்டு தான். அதாவது இதில் 2 மின்ட் இருக்கும், ஹைதராபாத் அண்டு மும்பை. ரெண்டுலேயுமே நான் 5 காயின் வச்சுருக்கேன். நான் ஒரு காயினாக காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து மும்பை மின்ட்டு, சரிங்களா. இந்த சைடு ஃபுல்லாகவே மும்பை மின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், மும்பை மின்ட்டு, சரிங்களா. 5 காயின் மும்பை மின்ட்டு, 5 காயின் வந்து ஹைதராபாத் மின்ட்டு. காயின் எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கமமரேட்டிவ் இஷ்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்துட்டு கிடைக்கிது. ஆனால் வந்துட்டு காயின் வந்து கொஞ்சம் கண்டிஷன் அந்தளவுக்கு கிடைக்கல. கொஞ்சம் மெனக்கிட்டு தான் வாங்குகிற மாதிரி இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி இது வந்து ஹைதராபாத் மின்ட்டு 5 காயின். இதில் வந்து ஹைதராபாத் மின்ட்டு மும்பை மின்ட் ரெண்டுமே ஸ்கேர் தான். பட் ஹைதராபாத் மின்ட்டு வந்து கொஞ்சம் ரேட் அதிகம், சரிங்களா. ரேட் அதிகம். ஸோ காயின் எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பார்த்து வாங்குகிற மாதிரி தான் இருக்குது காயின்லாம். சப்போஸ் நம்ம ஒரு லாட்டாக எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய காயின்ஸ் வந்து எப்படின்னா எல்லாம் கலந்து வரும். ஒரு ஒரு கருப்பு அந்த மாதிரி டேமேஜ் ஆன காயின்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். பட் நம்ம செலக்டிவாக ஒரு 10 காயின் 20 காயின் மட்டும் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்ம வந்து பார்த்து தான் வாங்குவோம். அப்படிங்கும் போது அதனோட ரேட் வந்து வேறு மாதிரி மாறும். 2025 புக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்கேர் தான் போட்டிருக்காங்க. ஆனால் ஹைதராபாத் மின்ட் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு 2025 புக்கை காமிக்கிறேன் பாருங்கள். எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காயின் வந்து நம்ம செட்டாக, அதாவது எத்தனை மின்ட்டு இருக்கோ அத்தனை மின்ட்டு செட்டாக வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியான வேலையை முடிஞ்சிடும். நம்ம வந்து தேடி அலைய வேண்டிய வேலை இல்லை. ஒரு மின்ட்டுக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி பார்த்தீங்களா, 2 மின்ட்டு தான், பாம்பே அண்ட் ஹைதராபாத். பாம்பே மின்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎன்சி கண்டிஷனில் ₹300, எக்ஸ்எஃப் கண்டிஷனில் ₹50. இதுவே ஹைதராபாத் மின்ட்டு பார்த்தீங்கன்னா ₹500 யூஎன்சியில், எக்ஸ்எஃப்பில் வந்து ₹100. ரெண்டுமே வந்து ஸ்கேர் காயின் தான். பட் ஹைதராபாத் மின்ட்டு வந்து கொஞ்சம் ரேட்டு கூட வருது, சரிங்களா. ஸோ 2 காயினுமே எக்ஸ்எஃப் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா 150 வருது. அதாவது புக்கோட ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸப்ட் கண்டிஷனில் ஹைதராபாத் மின்ட் வந்து ₹100, மும்பை மின்ட் வந்து ₹50 போட்டிருக்காங்க. பட் நான் இன்றைக்கி வந்து ஒரு செட்டு வந்து ₹120 தான் நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக காயின் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நான் அதுதான் சொல்கிறேன். அதாவது நம்ம வந்து ஒரு காயினை வாங்குறது வந்து பெருசு கிடையாது. அது என்ன மாதிரி கண்டிஷனோ அதை பார்த்து வாங்கினா தான் நம்ம வந்து சேல் பண்ணும் போதுமே நமக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு நல்லா கிடைக்கும், சரிங்களா. இப்போ நீங்கள் நாணயம் சேகரிக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு செட்டு வாங்கி வச்சாலே போதுமானது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்பத்துக்கோ இல்லை ஒரு கலெக்ஷனுக்கோ அது போதும். பட் நீங்கள் வந்து ரீசேல் பண்ண போகிறீங்க வாங்கி வச்சு அப்படின்னாக்கா இந்த 5 செட்டையும் அப்படியே நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஏன்னா இருக்க காப்பர் நிக்கல் காயின் வந்து கமமரேட்டிவாக இருந்தாலும் டெஃபினிட்டிவாக இருந்தாலும் ரேட் கூடிகிட்டே தான் போகுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சு ஒரு 1 or 2 இயர்ஸ் கழித்து விற்கும் போது என்னோடய ரேட்டு கண்டிப்பாக மாறும். இப்போ அடுத்து 2026 புக்கில் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு தெரியாது. ஏன்னா பொதுவாகவே வந்து ஒரு காயின் வந்து நம்ம அடிக்கிறது, மின்ட் பண்ணுறது, அச்சடிக்கிறது நிறுத்திட்டாலே அந்த காயினுக்கு வந்து விலை அதிகம்தான். இது வந்து 1993 அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இனிமேல் இந்த காயின்லாம் கிடைக்கும், பட் இன்னும் ரேட்டு கூட தான் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி காப்பர் நிக்கல் காயின் கமமரேட்டிவ் ₹1 ₹2 ₹5, அப்புறம் காப்பர் நிக்கலில் அந்த டெஃபினிட்டிவ் வகை காயின் ₹1 ₹2 ₹5 இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. காயின் கலெக்ட் பண்ணுறவங்க வந்து 1 or 2 செட்டு வாங்கி வச்சா போதும். பட் ரீசேல் பண்ணுறவங்க மொத்தமாக ஒரு 10 செட்டு 5 செட்டு கிடைக்கிறப்ப வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இருக்க ரேட் கூட தான் போகும் கண்டிப்பாக, சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு செட்டு வந்து ₹120 போட்டிருக்கேன். அப்படியே 5 செட்டு எடுத்திங்கன்னா நான் வந்து ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவேன், சரிங்களா. மொத்தமாக 10 காயின்
ஒரு செட்டு வந்து 120 ரூபா பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. பட் புக் பண்ணுறவங்க கேட்டுட்டு விலையை கேட்டுட்டு உடனே வேணுன்னா புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த வாரம் இந்த ரேட்டு இருக்குது, புக்கில் வந்து ஒரு ரேட் போட்டிருக்காங்க, பட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு புக் ரேட்டை வச்சு நான் போட்டிருக்கேன். பட்டு ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு அடுத்த வாரம் இன்றைக்கி கேட்டுட்டு நீங்கள் அடுத்த வாரம் புக் பண்ணுறீங்கன்னா ஒருவேளை மார்க்கெட் ப்ரைஸ் மாறும்போது ரேட்டு கொஞ்சம் கூட தான் வரும். அந்த டயத்தில் வந்து என்ன மேடம் அன்றைக்கி அந்த ரேட் சொன்னீங்களான்னு கேட்கக்கூடாது. என்றைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுமோ அன்றைக்கி கால் பண்ணி அப்படியே புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை, இல்லை ஒரு மாதம், இல்லை 2 நாளில் கூட மார்க்கெட் ப்ரைஸ் மாறும். ஸோ இதில் வந்து சொல்லவே முடியாது. அதனால் என்றைக்கு வேணுமோ அன்றைக்கே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்னோடய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.